ஓகே, 2022 இரண்டாவது MCQ கீழே கொஸ்டினை போட்டிருக்கிறேன் பாருங்க. அமுக்கத்தின் அலகு கேட்கலாம். சாதாரணமா அமுக்கத்தின் அலகு நேரடியா தெரியும்டா சொல்லிட்டு போறதுதான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு சமன்பாட்டுக்குள்ளால வரலாம். ஆகவே சமன்பாடு, அமுக்கம் சம்பந்தப்பட்ட சமன்பாடு, அமுக்கம் சமன் விளையுள் விசை கீழ் பரப்பளவு. சிம்பிளா அமுக்கம் சொல்றதுன்னா குறித்த ஒரு மேற்பரப்புல தாக்குற விசை. இந்த விசையும் பரப்பளவு சம்பந்தப்பட்டது அமுக்கம். விளையுள் விசையில பெருமானம், அதாவது அலகு நியூட்டன்ல வரும். விசையை நாங்க நியூட்டன்ல அளப்போம். பரப்பளவு நீளந்தர அகலம் சொல்ற நேரம் மீட்டர் வர்க்கம் வரப்போகுது. மீட்டர் வர்க்கம் மேல போனால் நியூட்டன், மீட்டர் -2. இந்த ஆன்சர் செகண்ட் ஆன்சர் அமுக்கத்தின் அலகு. ஆன்சர் தெரியும்னா நேரடியா போட்டு போறோம். இதுல இன்னொரு கேட்பாங்க, அதையும் ஞாபகப்படுத்திட்டு போறேன். அமுக்கத்துல சர்வதேச அலகு பஸ்கால். இது சர்வதேச அலகுன்னு கேட்டால் ஆன்சர் ரைட். அடுத்தது மூணாவது கொஸ்டினுக்கு போறோம். இந்த மூணாவது கேள்வியில ஹைட்ரஜன் அணுக்களும் ஆக்சிஜன் அணுக்களும் 2:1 எனும் விகிதத்தில் சேர்ந்திருக்கும் உயிரியல் மூலக்கூறு. சிம்பிளா உயிரியல் மூலக்கூறு 4: கார்போஹைட்ரேட், புரதம், லிபிட், நியூக்ளிக் அமிலம். இதுல கார்போஹைட்ரேட்டுகள் உதாரணத்துக்கு CR-H12OR, குளுக்கோஸ் ஒரு கார்போஹைட்ரேட், ஒரு சர்க்கரை. இதுல ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6. எளிய விகிதம் 2:1. எளியதா மாத்தினா சொன்னா 2:1. இந்த பாருங்க, இது எனக்கு கார்போஹைட்ரேட்ல தான் ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் 2:1 விகிதம் இருக்கு. சிம்பிளான ஆன்சர். அவை முதலாவது ஆன்சர். அடுத்தது இந்த முதலாவது பகுதியில் வரக்கூடிய கேள்விகள் இலகுவானதாக இருக்கும். அதுல நாங்க ஏதுமான மாதிரி விரைவாக எழுதி முடிச்சோம் சொன்னா நேரத்தை மிச்சப்படுத்தலாம். பின்னுக்குள்ள கேள்விக்கு பயன்படுத்தலாம். 4வது கொஸ்டின், அணுக்கள் தொடர்பாக தரப்பட்டுள்ள சரியான கூற்றை தெரிந்திருக்கும். முதலாவது கூற்றை பாருங்க. எல்லா மூலக அணுக்களினதும், கொஸ்டின் கீழே போட்டிருக்குது, எல்லா மூலக அணுக்களினதும் கருவில் நியூட்ரன்கள் உள்ளன. ரைட். நியூட்ரன்கள் காணப்படுறதுனா கருவுல தான் இருக்கும். அது முதலாவது விஷயம். ஏன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இந்த மூணுலையும் கருவுல காணப்படுறது புரோட்டானும் நியூட்ரானும் சூழலுள்ள எலக்ட்ரான்கள் சூழலுள்ள சக்தி மட்டங்கள்ல காணப்படும். இப்ப எல்லா மூலக அணுக்களினதும் கருவில் நியூட்ரன்கள் இருக்கும்னு சொல்றது ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன ரீசன் சொன்னா, ஹைட்ரஜன் எடுக்கும் சொன்னா முதலாவது மூலகம் அணுவெண் ஒன்று, திணிவெண் ஒன்று. இந்த அணுவெண் ஒன்று என்றால் புரோட்டான் ஒன்று இருக்கின்ற அர்த்தம். திணிவெண் என்று சொல்றது புரோட்டானையும் நியூட்ரனையும் எண்ணிக்கை. இப்ப இந்த புரோட்டான் ஒன்று வந்துட்டாதான் அணுவெண். அப்ப இந்த திணிவெண் புரோட்டான் நியூட்ரன் சொன்னா அப்ப அது ஒரு புரோட்டான் பாரமாக இருக்குது. அங்க நியூட்ரன் ஒன்று இல்ல. குறைஞ்சது ஒரு நியூட்ரன் இருந்திருந்தால் இந்த 2 வந்திருக்கும். ஆகவே இந்த H11 ஹைட்ரஜன் புரோத்தியம் சமதானில மாத்திரம் நியூட்ரன்கள் காணப்பட மாட்டாது. ஆகவே அந்த கூற்று இந்த ஹைட்ரஜன் காரணமாக பிழையாகுது. இரண்டாவது, எல்லா அணுக்களினதும் கருவில் உள்ள நியூட்ரன்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமன். இதுல ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னன்னு சொன்னா, புரோட்டான்களையும் எலக்ட்ரான்களையும் எண்ணிக்கை தான் நடுநிலையான அணுக்கள்ல சமனாகலாம். நான் உதாரணத்துக்கு சோடியம் எடுக்கிறேன், 11, 23. இந்த 11 சொல்றது புரோட்டான் எண்ணிக்கை. இந்த புரோட்டான் எண்ணிக்கைக்கு எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை சமனாக அமையலாம், நடுநிலையாக இருக்கும். மெக்னீசியம் அணுல புரோட்டான் எண்ணிக்கை எலக்ட்ரான் எண்ணிக்கைக்கு சமன். அதே மாதிரி கல்சியம் அணுல புரோட்டான் எண்ணிக்கை எலக்ட்ரான்களோட எண்ணிக்கைக்கு சமன். அதாவது நடுநிலையாக இருக்கக்குள்ளே எப்பொழுதும் சமனாக இருக்கும். புரோட்டான் நியூட்ரனுக்கு சமனாக இருக்கும்ன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. சில வேளை சமனாக இருக்கலாம், அதிகமான நேரங்கள்ல சமன் இல்லாம தான் இருக்கும். அது இரண்டாவது கூற்றும் பிழை. வெவ்வேறு மூலகங்களின் இரு அணுக்களின் அணு எண்கள் சமனாக இருக்கலாம். சோடியம், மக்னீசியம் அணு எண் சொல்றது கீழே போடுறது இது 11, இது 12. சமனாக ஒரு காலம் வர முடியாது. ஏன் சார் அணு எண் சொல்றது புரோட்டான்கள் எண்ணிக்கை. புரோட்டான்கள் எண்ணிக்கை வச்சுதான் ஆவர்த்தன அட்டவணையில ஓர்டரை தயாரிச்சிருக்கிறது. அவை குறித்த ஒரு 11 புரோட்டான் இருக்குன்னு அது எப்பொழுதும் சோடியம் தான். குறித்த எக்ஸ் என்ற மூலகம் 12 புரோட்டானை கொண்டிருந்தால் அது கட்டாயம் மெக்னீசியமாகத்தான் இருக்கும். ஆகவே குறித்த 2 மூலகங்களுக்கு அணுவின் ஒரு காலமும் சமனாக இருக்க முடியாது. ஆக அந்த கூற்றும் பிழையாவது. 4வது கூற்று, ஒரே மூலகத்தில் வேறுபட்ட திணிவெண்கள் உள்ள அணுக்கள் இருக்கலாம். கார்பன் எடுக்கும், அணுவெண் 6, திணிவெண் 12 உள்ளதும் இருக்கிறது, திணிவெண் 14 உள்ளதும் இருக்கிறது. இதுக்கு நான் சொல்றதுதான் சமதானிகள். சமதானிகள் என்று சொல்றது குறித்த ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டதாக இருக்கும். சரியா? ஆக இது நாங்க ஒரு சிம்பிளான பகுதியாக பார்க்கிறோம். ஆக குறித்த ஒரு அணுவுல ஒரே மூல அணு வகையில கார்பன்ல புரோட்டான் சமனாகவும் மேலவார திணிவெண்கள் வேறுபடக்கொள்ள நியூட்ரன்கள் வேறுபட்டும் காணப்படுற ஒரு நிலைமையாக இருக்குது. அவை திணிவெண் வேறுபட்ட மூலகங்கள் இப்படி காணப்படலாம். இது சமதானிகளுக்கான ஒரு உதாரணத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே பொருத்தமான ஆன்சர் 4வது ஆன்சர்.